வணக்கம். ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம காய்கறிகளை பற்றிய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். போன பகுதியில் காய்கறிகளினுடைய அறிமுகம், எத்தனை வகைகள் இருக்குது, அது எந்தெந்த மாதிரி மண்டலத்திற்கு பயன்படும் என்று ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இந்த தலைப்பில் காய்கறிகளை கொண்டு ஒரு மருந்தாக பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக நம்ம சொல்கிறோம். அது உடம்புக்கு நல்லது தான் தெரிஞ்சால் கூட அது ஒரு நோயை தீர்க்கும் அப்படிங்கிறப்ப அதனுடைய அழுத்தம் வேற ரகத்தில் இருக்கும். அப்போ காய்கறிகள் நோயை, எந்தெந்த நோய்களை எப்படி எப்படி தீர்க்கும் அப்படிங்கிற ஒரு பட்டியலே இருக்குது. அது ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்குமே ஒரு இயல்பாக ஒரு பொதுப்படையாக சாப்பிட்ட நாம் இனி இதை மருத்துவம் புரிஞ்சதுனால அது மாதிரி நமக்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நம்மளுடைய இரத்த பரிசோதனை ஏதாவது வந்திருந்தா அப்போ அவங்க இந்த காய்கறிகளை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நாம் சொல்கிறது ஒரு பொதுப்படையாக 100க்கு 70% மக்களுக்கு இப்போ சொல்கிற அந்த நோய்க்குண்டான காய்கறிகள் பொருத்தமாக இருக்கும். அது போக அவங்களுடைய உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிற நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு பார்த்து அதுக்குண்டான விவரங்கள் சொல்கிறது வேற. ஆனால் பொதுவாக எந்த காய்கறியுமே நமக்கு சிரமமோ கெடுதலோ பண்ணாது. ஆரோக்கியத்தை மட்டும்தான் நிச்சயம் அதை கொடுக்கும். அப்படி பார்க்குறப்போ பல வருடங்களாக இந்த ப்ரெஷருக்காக சாப்பிட்டுட்ருக்கிற அந்த ஒரு பழக்கம் இருக்குது. இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே சீராக வைப்பதற்கு ஒரு அருமையான படைப்பு தான் வெண்டைக்காய். இரத்த அழுத்தத்திற்கு ஒரு அருமையான தீர்வு அப்படின்னா வெண்டைக்காய் சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய இருதயம் நல்லா சுருங்கி விரியறதுக்கும், அந்த இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு மீண்டும் தன்னைத்தானே அதுக்கு அலர்ஜின்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு தேய்மானத்துக்கு உட்பட்டது. ஏன்னா இரத்த ஓட்டம்னாலே அது சதா இயங்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தேய்மானம் ஏற்படும். மீண்டும் அதை சீரமைப்பதற்கு சில ஊட்டச்சத்துக்கள் வேணும். அந்த ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான காய் வாழைக்காய். வாழைக்காய் இரத்த நாளங்களை சீர்படுத்தும். மிக நாட்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்கிறதை விட சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் வாழைக்காய்க்கு இருக்குது. இருதய சம்மந்தப்பட்ட கார்டியாலஜின்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான காய். அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா உடம்புனுடைய காரத்தன்மை, புளிப்புத்தன்மை இது சமமாக இருக்கும் பட்சத்தில் உடம்புல எந்த விதமான ஆழமான அதாவது தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில நோய்கள்லாம் இருக்குது. இது வருவதற்கு இதுதான் காரணம். அதிகப்படியான சமையல் செய்வது, ஓவர் குக்கின்னு சொல்லுவாங்க, அல்லது அதிகப்படியான சிந்தனைகள், கட்டுப்பாடு இல்லாத சிந்தனைகள், இது ரெண்டுமே உடம்பினுடைய திசுக்களை சிதைச்சு அது மீண்டும் பல விதத்தில் அது பரவ வைக்கும். இதை நம்ம புற்றுன்னு சொல்கிறோம், கேன்சர் சொல்கிறோம். இந்த மாதிரி உடம்பினுடைய சீர்கேட்டை சரிப்படுத்துவதற்கு ஒரு அருமையான காய் வெண்பூசணிக்காய். இது உடம்புடைய காரத்தன்மை, புளிப்புத்தன்மை உடனே சமன்பாடு செய்யக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடம்புல உப்புத்தன்மை. உடம்புல ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நச்சுக்களை, தேவையில்லாத உப்புத்தன்மையை உடம்பை விட்டு வெளியேற்றணும். இன்னொன்று உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உள்வாங்கணும். ஒன்று உள்வாங்கணும், இன்னொன்று வெளியேற்றணும். இந்த ரெண்டு செயல்பாடுகளும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இரத்தத்தினுடைய தன்மை பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இரத்தத்தை பரிசோதனை பண்ணுறோம், அதில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தேவையில்லாததை வெளியேற்றணும், தேவையானதை உள்வாங்கணும். அப்படிங்கிறப்ப அதற்கு ரொம்ப பெரிய முயற்சி தேவையில்லை. ஒரு கத்திரிக்காய் அந்த வேலையை செய்யுது. அப்போ நம்ம சொன்னவொடனே என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு அரிப்பு இருக்குது, அது எனக்கு சேராது, அது கரப்பான், இப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்த கத்திரிக்காயை அதை அப்படியே எந்த விதமான மாற்றமின்றி அதை அப்படியே அரைச்சி வடித்து குடித்தோம் அப்படின்னா அது உடம்புக்கு அதோடைய வேலை செய்யும். அதை வேக வச்சாலோ அல்லது அதிகப்படியாக வறுத்து வணக்கி சாப்பிட்டா அதற்கு எதிர்மறையான காரியங்களை அது செய்யும். எதையை சீர்படுத்தணும்னு அதுக்கு விதி இருக்குதோ அதற்கு எதிர்மறையான வேலையை அது செய்யும். இப்போ வாழைக்காய் இருக்குது, வாழைக்காயை அப்படியே சாப்பிட்றப்போ உடம்புல தேவையில்லாத வாயுக்கள் எங்கே இருக்கோ அது வெளியேறும். அது இரத்த நாளத்தில் இருந்தாலும் சரி, வேற எங்கேயே இருந்தாலும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. திசுக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வாயுக்களையும் வெளியேற்றும். அதே வாழைக்காயை நம்ம வறுத்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா அந்த வாயுவை அது உண்டு பண்ணும்.
அப்போ காய்கறிகளுக்குள்ளார எந்த குற்றமும் கிடையாது. அதை சமைக்கக்கூடிய முறையில் தான் குற்றம் இருக்குது. குற்றம் நம்ம இடத்துல இருக்கே தவிர அந்த பொருள் கிடையாது. எல்லாமே ஒரு தெய்வீக பொருள். அதை குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்ம செய்கிற தவறுகளை அதன் மேலே சொல்லுவாங்க இல்லையா, கல் இடிச்சிருச்சு, கல் தடுக்கிருச்சுன்னா நாம தான் கல்லை போய் தடுக்கி நாம தான் விழுகிறோம். ஆனால் நம்ம சொல்கிறது வழக்கத்தில் இப்படி இருக்குது. அது மாதிரி காய்கறிகள் மேலே எந்த குற்றமும் கிடையாது. சொல்லப்போனால் ஒவ்வாமைக்கு மிக முக்கியமான காயே கத்திரிக்காய் தான். கத்திரிக்காயை கொண்டு தான் ஒவ்வாமையை நம்ம நீக்க முடியும். அதனால் அந்த கத்திரிக்காயை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியலன்னா 1-2 தக்காளியை சேர்த்து அரைச்சி குடிச்சிக்கலாம். இது சிறுநீரக சம்மந்தப்பட்டது. அடுத்த நரம்பு மண்டலத்திற்குன்னு எடுத்துட்டா, நரம்புத்தன்மை என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு ஒரு பச்சியம் தேவை. ஏன்னா நரம்பினுடைய ஆற்றலே அதனுடைய புரதத்தில் தான் இருக்குது. அந்த புரதத்தை கொண்டு தான் நரம்புகள் சீராக செயல்படும். சதா ஒரு எப்பவுமே சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும், எப்பேற்பட்ட சூழ்நிலையும் உடம்பு தாக்கு பிடிக்குவதற்கும் இந்த புரதம் தேவை. இந்த ஆக்டிவ் புரோட்டீன்ஸு உடம்புக்கு தேவையான நார்ச்சத்தோடு கிடைக்குது அப்படின்னா அதுதான் கொத்தவரங்காய். இன்றைக்கி புரதம் புரோட்டீனை ஒரு பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க, பாட்டிலில் விற்கிறாங்க. அது சாப்பிட்டா இது வரும் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. நீங்கள் அதுக்கு அவ்வளோ பெரிய விலை கொடுத்து அந்த புரதம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப மலிவான புரோட்டீன் புரதம் கிடைக்குது அப்படின்னா அது கொத்தவரங்காய் தான். ஆனால் அதில் கிடைக்கிற புரதம் சாதாரண புரதம் இல்லை, அசாதாரண புரதம். இதை அறிஞ்சு தான் இந்தியாவிலேயே அதிகமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய விவசாய பொருள்னு எடுத்துகிட்டு அது கொத்தவரங்காய் தான் வருது. உலகத்தில் அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய கொத்தவரங்காய் நாடு எதுனா இந்தியாவும் பாகிஸ்தான் தான். இப்பேற்பட்ட கொத்தவரங்காயை நம்ம வாயுன்னு சொல்லி ஒதுக்குறோம். சரி, இப்படியே வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு வாயு பிடிப்பு வந்துருச்சு, உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல பிடிப்பு வந்துருச்சு. அந்த கொத்தவரங்காய் 4 காய் நல்லா கடித்து மென்று சாப்பிட்டா அந்த வாயு பிரியும். நான் சொல்கிறது சத்தியம். ஏதோ இந்த கேமராக்காக சொல்ல, உண்மையிலேயே வாயு பிரியக்கூடிய ஆற்றல் தான் அதுக்கு இருக்குது. ஆனால் அந்த காயை நம்ம வறுத்து வணக்கி வத்தலை போட்டு இப்படி சாப்பிட்டோன்னா அது வாயுவை ஏற்படுத்தும். அதனால் நரம்புக்கு இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக மன அழுத்தம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நரம்புகளை பாதிக்குது, பலவீனப்படுத்துது. அதுக்கு கொத்தவரங்காய் ஒரு சிறப்பான காய். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உடம்புல வாயு மண்டலம். வாயு மண்டலம் என்பது நம்ம உடம்பினுடைய தசைகளை இயக்கக்கூடிய தன்மையை கொண்டது. இன்னும் பல திசுக்களை செயல்படுத்தக்கூடிய மண்டலம் அப்படின்னா வாயு மண்டலம். சொல்லப்போனால் எல்லா மண்டலங்களையுமே கையாளக்கூடிய தன்மை வாயுக்கு இருக்குது. அந்த வாயு மண்டலம் கெட்டு போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப சூட்சமானது, கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமம். அப்படியேற்பட்ட அந்த வாயு மண்டலத்தை கூட சீர்படுத்தி இந்த உடம்பையும் இந்த இயற்கையும் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாயு மண்டலத்தை இருக்கு. அதுக்கு சிர்காடியம் ரிதம் சொல்லுவாங்க. அந்த ஒரு தன்மைக்கு கூட இந்த வாயு மண்டலத்தை மெயினாக நம்ம சொல்கிறோம். இது சப்ஜெக்ட் சயின்ஸில் இது பெருசாக இதில் சொல்லப்படலை. அறிவியலில் இது அதிகப்படியான முக்கியத்துவமோ இதை அவங்க எடுத்துக்கல. ஆனால் நம்ம நாட்டினுடைய மருத்துவத்தில் இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம சொல்கிறது புடலங்காய். புடலங்காயினுடைய அதனுடைய சக்தி அந்த விதையில தான் இருக்குது. அந்த விதையில தயவுசெய்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த விதையை கொஞ்சம் அந்த சதையோடு சேர்த்து அரைச்சி குடித்தோம், வேணால் கூட எலுமிச்சம்பழம் போட்டு குடித்தோன்னா உடம்புடைய வாயு மண்டலம் சீராகும், நல்ல தூக்கம் வரும். இந்த தூக்கம் வர வர நமக்கு ரொம்ப மனநிலை மாறும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத உடல் சார்ந்த மனம் சார்ந்த பல நோய்கள் வராமல் தடுக்கலாம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த அந்த கொத்தவரங்காய் நரம்புக்குன்னு சொல்கிறப்போ இந்த இடது பக்கம் வலது பக்கம் இந்த பக்கவாதம் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் நல்ல தீர்வாக இருக்கும். சிறுநீரகத்துக்கு சொன்ன மாதிரி சிறுநீரக செயலிழப்பு வராமல் இருக்கிறதுக்கு அது சரியாகும். புடலங்காய்ங்கிறது நல்ல தூக்கம் வருவதற்கும் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது போக அடுத்ததான் நம்ம பார்க்குறது தசை மண்டலம். தசை மண்டலம் பலகீனமாகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா உடம்புல எல்லா உறுப்புகளுமே தளர்ந்து போக ஆரம்பிக்கும். அந்த தளர்ச்சியை தான் வயோதிகம்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி ஆகும் பொழுதும் தசைகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். தளர்ந்து போகும் பொழுதும் தசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் தேவை. ஏன் அப்படின்னா, குழந்தை பருவத்திலிருந்து வளரும் பொழுது அவங்களுக்கு வேகமாக தசை நல்லா வளர்ந்து ஆரோக்கியமாக இருக்கும். வயதாகும் பொழுது அந்த தளர்ச்சியை தடுத்து நிறுத்தி அதிவேகமாக அந்த மாதிரி இழப்பு இல்லாமல் மித வேகமாக குறைக்கணும்.
இது 2த்துக்குமே வந்து தேவையானது வந்து அரசாணிக்காய். அரசாணிக்காய்ங்கிறது பரங்கிக்காய், சக்கரை பூசணிக்காய்ன்னு பல பேர் சொல்றாங்க. இந்த காய் என்ன பண்ணுதுன்னா, தசைகளுக்கு பலம் கொடுக்குது. அந்த பலத்தினால வந்து மெயினா முக்கியமா குழந்தைகளுக்கும், பெரியவங்களுக்கும் மிக அவசியமான காய். குடல் தளர்ச்சி, குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க. அல்லது தோள்பட்டை இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது கர்ப்பப்பை இறங்கிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடம்பு எந்த தளர்ச்சியை நோக்கி போகுது, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, டிஸ்க் பல்ஜு, ஸ்லிப்பு டிஸ்க் இந்த மாதிரி வந்து முதுகுத்தண்டு சார்ந்த விஷயத்தை கூட இதை வந்து சீர்படுத்துறதுக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்குது. அடிக்கடி வந்து சிறுநீர் போகிறது, வயசானா வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, இருமுனாலே சிறுநீர் வருது, இதெல்லாத்தையுமே கூட இந்த அரசாணிக்கை சாதாரணமாக சரி பண்ணும். அதனால் வயோதிகமாக இருந்தாலும் சரி, குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, இது ஒரு தவிர்க்க முடியாத காய் தசை மண்டலத்திற்கு. இன்னொன்று பார்த்தா வந்து கோவக்காய். இந்த கோவக்காய் வந்து எதுக்குன்னா தோல் மண்டலத்திற்கு. தோல் தான் வந்து அதிகப்படியாக பாதிக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஏன் அப்படின்னா, தோலில் வந்து நம்ம சாப்பிட்ற உப்பு காரம் புளி வந்து அதை தான் அரிக்க போகுது. உடம்பு மொத்தமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய மண்டலம் வந்து தோல் மண்டலம் தான். அப்போ அந்த தோல் மண்டலம் வந்து பாதிக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரும். அதற்கு ஒரு நல்ல தீர்வுனா வந்து இந்த கோவக்காய் எடுத்துக்கலாம். இந்த சொரியாசிஸு, வெண்குஷ்டம் இப்படி இன்னும் நிறைய சொல்ல முடியாத பல நோய்களுக்கு கோவக்காய் தேவைப்படுது. இது நம்ம சொல்கிறது ஒரு அறிமுகம் தான். ஒவ்வொரு காயை பற்றியும் பல மணி நேரம் பேசுவதற்குண்டான கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் அது மிகவும் சுருக்கமாக இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதை சுருக்கி சொல்லிகிட்டு இருக்கிறோம். சுவாச மண்டலம் அப்படிங்கிறது சரியாக இல்லை, சீர்கெட்டு போச்சுன்னா ஆஸ்துமா, மூச்சு திணறல் இப்படிலாம் வரும். அதையே வந்து நாம் என்ன மாதிரினா முருங்கை விதையை கொண்டு அதை சீர்படுத்தலாம். அந்த உடம்பினுடைய தேவையில்லாத வாயுக்கள், அந்த அப்ராணனை வெளியேற்றி பிராணனை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து முருங்கைக்கு இருக்குது. இந்த முருங்கையினுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, உடம்பினுடைய ஆண் விந்துவும் கருமுட்டையில் இருக்கக்கூடிய அந்த குற்றத்தை கூட நீக்கிற அளவுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதை பற்றி தெளிவான விவரங்களை நம்ம பார்ப்போம். இதுக்கு மட்டும் கிடையாது, உடம்புல ஒரு புது திசுவை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கூட இந்த முருங்கைக்கு இருக்குது. அது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொருள் கொடுக்கக்கூடியது. பார்ப்போம், அது அடுத்தது பார்ப்போம். இங்கே அடுத்தது பார்க்குறது வந்து நிணநீர் மண்டலம்னு சொல்லுவாங்க. நிணநீர் மண்டலம் அப்படின்னா உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம். உடம்புல எங்கேயாவது புண்ணு ஆச்சுன்னா அது ஆறணும் இல்லையா? சர்க்கரை நோயாளிக்கு சீக்கிரமாக புண்ணு ஆறுறது இல்லைன்னா உடம்புனுடைய அந்த மீண்டும் தன்னைத்தானே ரிஜினுவேட் பண்ணக்கூடிய அந்த திசுக்களை மீண்டும் சீர்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து உடம்பு இழந்துருச்சு. அதையும் கூட மாற்றி அமைப்பதற்கு இந்த பீர்க்கங்காய் ரொம்ப பயன்படும். அதை கெடுக்கிறதுக்குன்னு சில காய் இருக்குது. மெயினாக வெங்காயம் மிளகாய் எடுக்கிறப்ப அந்த புண்ணு ஆறவே ஆறாது. அதுக்கு பதிலாக வந்து மிளகு இஞ்சி போட்டுட்டு இந்த பீர்க்கங்காயில் எடுக்கிறப்ப அந்த புண்ணுடைய ஆறக்கூடிய காலம் வந்து மிகவும் குறைவாக மாறிடும். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா உடம்புல வந்து நிறைய பேருக்கு எலும்புகளே பலம் இல்லை. எலும்புவே பலம் இல்லாதப்போ பல்லு வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. குழந்தைகளுக்கே பார்த்திங்கன்னா பற்கள் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு சங்கடத்தை கொடுக்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல சாப்பிட்ற உணவினுடைய சத்து பற்றாக்குறை. அதே மாதிரி தேவையான கொழுப்பு சத்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை. நார்ச்சத்துள்ள ஒரு கொழுப்பு அப்படின்னா தேங்காய் மட்டும்தான். அது மட்டும்தான் உலகத்திலே மிகச்சிறந்தது. அதனால தான் அது கும்பம் மாதிரி ஒரு மிகப்பெரிய மரியாதைக்குரியதாகவும் வழிபாட்டுக்குரிய பொருளாகவும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு தேங்காய் வந்து எலும்புகளுக்கு மிக நல்லது. முக்கியமாக ரத்தம் ஊறணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் இந்த பீட்ரூட்டு எதோலாம் சாப்பிட்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரத்தம் ஊறுவதற்கு மிக முக்கிய காய் கொப்பரை தேங்காய். எண்ணெய் பசை கொண்ட எண்ணெய் ஆட்டுவதற்கு முன்பு இருக்கக்கூடிய நிலை தான் வந்து கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 50-100 கிராம் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அருமையாக பொங்கி பொங்கி வரும். பச்சை தேங்காயும் சாப்பிட்லாம், ஓரளவுக்கு கேட்கும். அதை எடுத்துக்கிட்டு திப்பிலின்னு சொல்லுவாங்க, அதை வாயிலே ஊற வச்சு சாப்பிட்லாம், அல்லது ரசத்தில் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல விதமாக உங்களுக்கு ரத்தம் ஊறும். இனி பார்க்கக்கூடிய முக்கியமானது வந்து இன்றைக்கி ஹார்மோன் இம்பேலன்ஸ், தைராய்டுன்னு சொல்கிறாங்க. அந்த தைராய்டு வந்து நாளமில்லா சுரப்பிகளினுடைய ஒரு சமநிலை இழந்த தன்மை. அதற்கு எலுமிச்சம்பழ தோலோடு நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா நல்லா கேட்கும். இப்போ 12 காய்கறிகளை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். எந்தெந்த நோய்களுக்கு எந்தெந்த மாதிரி காய்கறிகள்னு பார்த்துருக்குறோம். ஏன் அப்படின்னா நோய்களை பற்றி தான் இன்றைக்கி நிறைய பயம் பீதிங்கிறது இருக்குது. நமக்கு அடுத்த என்ன வரும், நமக்கு கிட்னி என்ன ஆகும், ஹார்ட் என்ன ஆகும், கேன்சர் வந்தால் என்ன பண்ணணும்,
ஒவ்வொன்றுத்துக்கும் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி சம்பாதிக்கிறது எல்லாமே ஆரோக்கியத்துக்காகவே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஆரோக்கியத்துக்கு நோய்க்காக கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாம் சொல்கிறது ஆரோக்கியத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருமுன் காப்போம் மாதிரி இந்த காய்கறிகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நோய் வராது என்ற உத்தரவாதத்தை என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான விஷயத்தை இது பண்ணிகிட்ருக்கு. அப்படியே நோய் வந்திருந்தாலுமே உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலுமே இதை எடுத்துக்கிறதுனால மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். இப்படி பல அதிசயங்களை செய்யக்கூடிய காய்கறிகள், அதனுடைய குணாதிசயங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய தலைப்பு ரொம்ப நீளமாக போயிட்டே இருக்குது. என்னால் முடிந்த வரைக்கும் இந்த குறுகிய காலகட்டத்தில் என்ன முடியுமோ அதை சொல்கிறேன். இன்னும் சிறப்பான விஷயத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.